வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி விஜய் விஷால் வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ அவங்க ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே ஒரே ஹாப்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆல்பம் சாங் நடிச்சிருப்பார் போல இருக்குது. ஸோ அதை தான் ஹையோ சாச்சாலே அப்படின்னு போட்டு அந்த ஆல்பம் சாங் நேமு. ஸோ அதில் வந்து விஜய் விஷால் அண்ட் அவந்திகா அப்படிங்கிற பொண்ணு நடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து யாரோ சனோஜ் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து விஜய் விஷால் வந்து போஸ்ட்டாக போட்டிருக்காரு. ஸோ அதில் வந்து எழுதியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ் மீ, லவ் மீ ஆர் ஹேட் மீ, பட் எப்போவுமே என் கூட இருங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. என்னை வந்து ப்ளஸ் பண்ணுங்கள், லவ்லாம் பண்ணுங்கள், இல்லைனா என்னை வெறுத்தாலும் சரி, பட் என் கூட எப்போவுமே இருங்க மக்களே, உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எழுதியிருக்காப்புல. ஸோ அதை தான் வந்து அன்ஷிதா வந்து அவங்க இது ஷேர் பண்ணி அவங்க வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஜய் விஷால் ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போதே அந்த ஆடலும் பாடலும் அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் தான் எல்லாருக்குமே கோரியோகிராஃப் மாதிரி எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ அவருடைய டான்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு உள்ள அந்த எல்லா இடத்துலையுமே. ஸோ அதை தான் வந்து இதுலையும் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அவர் நல்ல டான்ஸர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ பிக் பாஸ் பார்க்குற எல்லாருக்குமே. ஸோ பார்க்கலாம் இந்த சாங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பிக் பாஸ் வீட்டில் இருந்த நிறைய பேர் வந்து நிறையா மூவிஸ் அதெல்லாம் கமிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ராயன் மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அவர் பிக் பாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே நடிச்சிட்டாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபேமோட அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஜாக்லின் ஏதோ ஒரு மூவியில் கமிட் ஆகியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதுவும் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் விஜய் விஷால். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ யார் என்ன பண்ணாலும் நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்யூ, சி யூ.